என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய தெய்வம் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார். பெருக பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆபிரகாமுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த போது அவன் தனி ஒருவனாக இருக்கின்றான். அவன் தன்னுடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தான். அவனுடைய இனஜன பந்துகளை விட்டு புறப்பட்டு வந்தான். தன்னுடைய தகப்பனை விட்டு, தகப்பன் வீட்டாரை விட்டு, அவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தான். இடையில் தன்னை தொடர்ந்து வந்த தன்னுடைய சகோதரனுடைய குமாரனையும் கூட விட்டு விட்டான். அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அப்படியே கர்த்தர் ஆபிரகாமை இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமை கர்த்தர் நினைவு கூர்ந்து, ஆபிரகாமோடு தேவன் தான் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய சந்ததிகளை பெருக பண்ணுகிறார். ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் தனிமையாக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் நாள் ஒன்று வரும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, நீங்கள் பெருகும்படி, நீங்கள் உயர்த்தும்படி, நீங்கள் கொஞ்ச ஜனம் என்று அழைக்கப்பட மாட்டீர்கள். ஆண்டவர் உங்களை மிகப்பெரிய ஜனமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக ஆண்டவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார்.